மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவினுடைய ஒரு ட்ரெண்ட் செட்டர் டைரக்டர். அது வரைக்கும் ஒரு ஷார்ட்டை இப்படி தான் வைக்கணும், லைட்டை இப்படி தான் வைக்கணுங்கிற ஒரு ஃபார்மெட்டில் இருந்ததை உடைச்சது வந்து மணிரத்னம் தான். அதுக்கு இப்போ டைலாக்லாம் இப்படி தான் பேசணும். ஒரு காலகட்டங்களில் டைலாக் வந்து செந்தமிழில் பேசி டைலாக் இருந்துச்சு, அப்புறம் நம்ம நடைமுறை தமிழில் பேசுகிற டைலாக்காக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி மணிரத்னம் டைலாக்குன்னே ஒரு 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 ஃபார்மெட்டை உண்டு பண்ணார். எல்லாமே ஒரு படத்தினுடைய ஷார்ட் கம்போசிஷனாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும். எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வச்சோம்னா பதிலுக்கு என்ன சொல்லுவான், நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அவர் வேற மாதிரி வச்சிருப்பார். அப்படின்னு ஒரு டைலாக் வச்சிருப்பாரு. இந்த மாதிரி வார்த்தை டைலாக்ல ஒரு புதுசா விஷயம். 2 வில்லன் ஆக்ரோஷமா மோதிக்கிறாங்க. யாரு? தேவராஜ். இவ்வளவுதான். இது யாருக்காவது யோசிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ஒருத்தனை ரவுடியா இருக்கிறவனை அடிச்சு ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க, ஜாமீன்ல எடுத்து வந்திருக்காங்க. இன்னொரு ரவுடி கேட்கறான், ஏன் தேவராஜ்? இவ்வளவுதான் டைலாக். ஒரு ஒன்லைன் கூட கிடையாது, 4 வரி.